நீங்கள் ட்ரேடிங்க்கு புதுசு இப்போ தான் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் மெஜாரிட்டி யூடியூப் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்கள் ட்ரெயினரே கூட சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய ஒரு அசட். ஓகே, அந்த மாதிரி சிம்பிள்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும். ஏன்னா நானே ட்ரேட் பண்ணக்குள்ளே அது சரியாக டார்கெட்டுக்கு போகாது. அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியாது அதில். ஏன்னா நம்ம 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம், 10 பாயிண்ட் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்டுன்னு வச்சுருப்போம். அது அங்கே போகிறதுக்குள்ளே பல நாள் மொக்க போட்டுடும். பல நாள் வந்து நம்ம மற்ற ட்ரேடிங் கெடுக்கிற அளவுக்கு அருவை போட்டு நம்ம மைண்ட் செட்டையே கெடுத்துருது எனக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே, அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுதுன்னா ஓகே. இது வந்து ட்ரேடிங்கில் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கான ஐடியா. ஸோ நீங்கள் கோல்டு மட்டும்தான் ஒரு ட்ரேடிங் அசட்டுன்னு நினச்சிட்டு பண்ணாதீங்க. நீங்கள் எதில் வேணாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். உங்களோட இன்கம் வரதுக்கு, ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இன்னும் அதிகம். இதோட ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தடை. உங்களுக்கு வந்து டார்கெட்டு போகாமலே யூட்டர்ன் அடித்து உங்கள் என்ட்ரிக்கு வந்துடும், இல்லை ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஓகே, ஸோ உங்களோட அசட்டை மாற்றி ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ட்ரேடிங் கெரியர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க.